இந்த 100 மந்த் காம்படிஷன் 2024 14வது மேட்ச் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் வெல்ஸ் ஃபேர் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். MSC கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மை மாஸ்டர் 11 வீக்கெண்டுக்கு டெபாசிட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ரியல் கேஷ் கிடைக்குது, பயன்படுத்திங்க. 100 மென் காம்படிஷன் இன்றைக்கி இருக்குது. ஈவினிங் 7 o'clock மேட்ச்சுக்கு 20,000 கிவ் அவே கொடுத்துருக்காங்க. மை மாஸ்டர் 11 பயன்படுத்திங்க. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ட்ரெண்ட் பிரிட்ஜ் நாட்டிங்ஹாமில் தான் இந்த மேட்ச்சு, மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட்டு. 7 o'clock August 3 ஸ்டார்ட்டு நம்மளோட டைம். அவங்களோட டைம் 2:30 ஆஃப்டர்நூன் மேட்ச்சு. ஒரு மேட்ச்சு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு விமன் கிரிக்கெட்டில் நடந்திருக்கு. 145க்கு 5 அப்படிங்கிற ஸ்கோரை நியூசிலாந்து உமன் அடிச்சிருக்காங்க. ரெண்டு டீம்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுறாங்க. டீம்ஸை பார்த்துட்டு எந்த டீம் வின் பண்ணணும்னு கொஞ்சம் யோசிக்கலாம். ஸ்க்ரீவன்ஸ், பிரைனி ஸ்மித் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வச்சுருந்தாலும் இந்த ஃபார்மேட்டுக்கு ஓரளவுக்கு டீசென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க, ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. பட் இதுக்கு பின்னாடி அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஃப்ரண்ட்டு கார்னர், கிரஹாம் அண்ட் அலானா கிங் இருக்காங்க. இந்த மிடில் ஆர்டர் சூப்பர்னு சொல்லணும். ரைத்து சில நேரங்களில் மேலே வர்றாங்க, மைண்ட் பண்ணிக்கோங்க. ஜோசி க்ரோஸ், கேட்டி சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் டெப்த்து ஹெவியாக இருக்குது. ஆனால் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணுறாங்களான்னா அங்கே யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டோன் ஹவுஸு, கிறிஸ்டி கார்டன் ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங் அண்ட் ஓரளவுக்கு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் உள்ள டீம்னு சொல்லலாம். வெல்ஸ் ஃபயர் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் விமன் லீட் பண்ணுறாங்க. டீசெண்டான டாப் ஆர்டர்ஸ், குறிப்பாக மேத்யூஸ் இருக்காங்க, டங்லி இருக்காங்க. இவங்க 2 பேர் நல்ல ஹிட்டிங் கொடுக்க முடியும். மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி கொடுக்க ஜெஸ் ஜெனசன், ஜார்ஜியா எல்விஸ் இருக்காங்க. சாரா பிரைஸ் சில நேரங்களில் ஓரளவுக்கு டீசென்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. பட் கன்சிஸ்டன்ட்னா அவங்கள சொல்ல முடியாது. எல்விஸ் ரீசன்ட் ஃபார்ம் டொமஸ்டிக்கில் நல்லா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நிறைய நேரங்களில் பவுல் பண்ணாமல் பேட்டிங் டிஸ்பிளே பண்ணாங்க, அது இன்னுமே சிறப்பாக பார்க்கணும். ஃப்ராங்க்லின் ஓரளவுக்கு ஹிட்டிங் எபிலிட்டி, மெக்கஹன் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு பேட்டிங் இருக்கிற யூனிட்னு சொல்லலாம். பட் இந்த டீம் கம்பேர் பண்ணும்போது ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் பெட்டராக இருக்கிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரேயா டேவிஸ், ஜார்ஜியா டேவிஸ் 2 பேருமே விக்கெட் டேக்கிங்கில் சூப்பராக இருக்காங்க. அண்ட் பெத் லாங்ஸ்டன் வந்திருக்காங்க, நல்ல பவுலர், கண்டிப்பாக நிறைய விக்கெட்ஸ் முன்னாடியெல்லாம் எடுப்பாங்க. ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்காங்க. பட் போன மேட்ச் டீசெண்டான கம்பேக்கு, அந்த மாதிரி இன்றைக்கும் இருப்பாங்களா பார்க்கணும். இஸ்மாயிலுக்கு வாய்ப்பு எதுவும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? சின்ன இன்ஜுரி கன்சர்ன் இருக்கா, இல்லை என்ன ப்ராப்ளம் தெரில. சில மேட்சஸ் இருந்தாங்க, சடனாக பெத் லாங்ஸ்டன் சைடு போயிட்டாங்க, பார்க்கணும். பாசிபிளாக பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ரைட் சில நேரங்களில் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது, டவுன் ஆகும்போது மேலே அனுப்புவாங்க. பவர் பிளே யூட்டிலைசராக சில நேரங்களில் நாம் பார்த்துருக்கோம். அண்டு வெல்ஃபேர் சைடும் பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த எதிர்பார்ப்பு தான். சில நேரங்களில் எல்விஸை ப்ரொமோஷன் ஒரு இடத்துல டவுன் ஆகுறாங்க, டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போகிற நோக்கத்தில் எடுத்துப்பாங்க. ஆனால் ஜனசனை பொறுத்த வரைக்கும் என் பேஸில் ஹிட்டிங்கில் சிறப்பாக இருப்பாங்க. ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது சில நேரங்களில் பண்ணுவாங்கன்னு சொன்னால் கூட எல்விஸ் அளவுக்கு யோசிக்க முடியாது. பட் ஹிட்டிங் பேஸில் ஜனசன் தான் பெஸ்ட்டு, பவுலிங் பேஸில் ஜனசன் தான் பெஸ்ட்டு, அதில் டவுட்டே இல்லை. பவுலிங் ஆப்ஷன் யோசிக்கும் போது ஹெவி ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிவர் பண்ட்டு, கார்னர், கிரஹாம், அலானா கிங் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஓவர்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க. கிறிஸ்டி கார்டனோட ஓவர்ஸும் மோஸ்ட்லி இருக்குது. அண்ட் கேட்டி ஜார்ஜ், ஸ்டோன் ஹவுஸை நிறைய அளவுக்கு கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஃபுல் கோட்டான்னு பார்க்கும்போது ஒன்ஸ் அகெயின் இந்த இன்டர்நேஷ்னல்ஸ் எல்லாம் பவுல் பண்ணுவாங்க. அடிஷ்னலாக கிறிஸ்டி கார்டனோட பவுலிங் இருக்கும். சீவர் பிரண்ட் அண்ட் கிரஹாமோட எண்ட் ஓவர்ஸை எதிர்பார்க்கலாம். இந்த பக்கம் பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது ஹாலி மேத்யூஸ், ஜெனசன், எல்விஸ், ஃப்ராங்க்லின், ஃப்ரேயா டேவிஸ் அண்ட் ஜார்ஜியா டேவிஸ். ஃப்ரேயா டேவிஸ், ஜார்ஜியா டேவிஸ் மோஸ்ட்லி பவுல் பண்ணுறாங்க முழுமையான ஓவர். அதே மாதிரி ஜெனசன் அண்ட் மேத்யூஸோட பவுலிங் இருக்குது. எல்விஸ், ஃப்ராங்க்லின் ஓவர் ஷேர் பண்ணிப்பாங்க எதிர்பார்க்கலாம். மேத்யூஸ், ஜெனசன் அண்டு ஜார்ஜியா டேவிஸோட முழுமையான கோட்டை எதிர்பார்க்குறோம். சில நேரங்கள் எண்டு ஓவரில் ஃப்ரேயா டேவிஸ் வீசும்போது மோஸ்ட்லி அவங்களோட 20 பால்ஸை வீசிடுறாங்க. ஜெஸ் ஜெனசனும் அவங்களோட ஓவர்ஸை வீசிடுவாங்க. ஃபேண்டசி பிக்குன்னு பார்க்கும்போது ஸ்க்ரீவன்ஸு அண்ட் சாரா பிரைஸ் ஓரளவுக்கு டீசென்ட் அவுட்புட் கொடுக்குறாங்க. பட் பிக் பேஸில் குறைவாக இருக்காங்க. எல்விஸை கன்சிடர் பண்ணணும். சில நேரங்களில் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது உங்களோட பேட்டிங் டிஸ்பிளே வரலாம். அண்ட் பவுலிங் பேஸில் கன்சிடர் பண்ணுறாங்க. சில நேரங்களில் 1 or 2 விக்கெட் எடுத்தால் நமக்கு பெரிய பாசிட்டிவாக அமைய வாய்ப்பு. பெத் லாங்ஸ்டன் டீசெண்டான பவுலர், முன்னாடியெல்லாம் பயங்கரமாக பண்ணாங்க. ரீசெண்டாக தான் டவுன் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு அவ்வளோவா கிடைக்கல. இன்ஜுரி கன்சர்னா இல்லை என்ன மாதிரின்னு யோசிக்கணும். பட் டெஃபினட்டாக டீசென்ட் பிளேயர், அதில் டவுட்டே கிடையாது. அவங்களுக்கான அந்த பவுலிங் பெஸ்ட்டாக இருந்தால் அன்றைக்கிட்டே அவங்களுக்கு பெஸ்ட்டாக அமைச்சுப்பாங்க.
சீவர் பிரண்ட்டு, ஹெலி மேத்யூஸ் அண்டு ஹெதர் கிரஹாம் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கார்னர், ஜெனசன், அலானா கிங் அப்படிங்கிற இந்த ஆஸ்திரேலியன்ஸை ரிஸ்க் லெவலில் யோசிக்கணும். டெஃபினட்டாக ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது, இவங்களும் சாய்ஸஸில் வருவாங்க. ஓரளவுக்கு டீசன்ட் பாயிண்ட்ஸை நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. டீம் பாருங்கள், கேப்டன் சீவர், வைஸ் கேப்டன் மேத்யூஸு. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. பேட்டிங் பேஸில் யாராவது இன்க்ளூட் பண்ணலாமா? சாரா ப்ரைஸ் விக்கெட் கீப்பர் சைடு யோசிக்கலாமா? பிரைனி ஸ்மித்து, அதே நேரத்தில் ஸ்க்ரீவன்ஸ் மாதிரி பேட்டர்ஸை இன்க்ளூட் பண்ணலாமா? கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் டு ஜிஎல் போக முடியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கேப்டன் சாய்ஸ் இப்படி தான் இருக்குன்னு டிசைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த டீமில் இருக்காங்க, 2 டீம்ஸ்லேயும் இருக்காங்க. அந்த பேஸில் கொஞ்சம் டவுன் இருக்குது. பட் சேஃப்னு பார்க்கும்போது சீவர் மேத்யூஸை சொல்லலாம். 2 பேருமே நல்ல ஹிட்டிங்கோடு இருக்காங்க, நல்ல டச்சில் பேட்டிங் பேஸில் பவுலிங் பேஸ்லேயும் விக்கெட் எடுக்கிறாங்க, கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.